தாயினும் நல்ல தலைவரன்றடியார் தம்மடி போற்றி செய்ப்பார்கள். வாயினும் மனத்தும் மறுவினின்றகலா மாண்பினர் காண்பல வேடர். நோயிலும் பிணியும் தொழிலர்பால் நீக்கி நுழைதரு நூலினர் ஞாலம். கோயிலும் சூனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலையமர்ந்தாரே. திருச்சிதம்பரம். திருச்சிற்றம்பலம். துஞ்சலும் துஞ்சலில்லாத போழ்தினும் நெஞ்சக நைந்து நினைமின்னாள் தோறும் வஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. திருச்சிற்றம்பலம். மறையாகி வானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மையாழ்வன செந்தளவோம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் எழுத்துமே. திருச்சிற்றம்பலம். ஆளான அடிவாக்கு அன்பன் தன்னை ஆனஞ்சும் ஆழியை நான் அவயம் புக்க தாளானை தன்னுப்பாலில் லாளானை சந்தனமா குங்குமம் சாத்தும் தோய்ந்த தோளானை தோளாத முத்தப்பானை பூவழுத்த கோவணத்தை அறையிலாத்த கீழானை கீழ்வேளு நாளும் கோவை கேடிலியை நாடும் அவர் கேடிலா அங்கமும் வேதமும் ஓதுனாவர் அந்தணர் நாளும் அடிபெறவ மங்குல் மதீதவள் மாட வீதி மருகல் நிலாவிய மைந்தா சொல்லாய் செங்கையலார் புனல் செல்வமல்கு சீர்கொள் தங்காட்டங்குடியதனுள் கங்குல் விளங்கரே ஏந்தியாடும் கணபதி ஜரம் காமுறவே. நத்தார் படை ஞானன் பாசு வேறின்னனை கவிழ்வாய் மத்தம் மத யானையுரி போர்த்த மணவாளன் பத்தாகிய தொண்டர் தோளு பாலாவியின் கரைமேல் செத்தாரேலும் பணிவாந்திரு கேஜீச்சரத்தானே. சிதம்பரம். ஊனில் உயிர்ப்பையொடுக்கி ஒஞ்சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நன்புலத்தேனை வழி திறந்தேத்து வார்க்கிடர் ஆன கெடுப்பன அஞ்செழுத்துமே. உண்ணாமுலை யுமையாளொடுமுடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணாந்தனை அறிவித்திரள் மழலம் முழவதிடும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. அழமாயில் அழவசத்த அழகன் தன்னை ஆதரிக்க அடியவர்க்கு அன்பேன்றும் விளைவாரை விஞ்ஞான
வித்தகனை எத்தனையும் பத்தர் பத்தி குலைவானை அல்லாதார்க்கு குலையாதானை உலப்பியை உள்புக்கன் மனத்து மாசு கிளைவானை கீழ் வேலூராளும் கோதக்கடிலியை நானும் அவர் கடிலாரே. லவர் தீயர் எனாது நச்சினர் சொல்லல் கடச்சிவமுத்தி காட்டுவ கொல்ல நமன்றமர் கொண்டு போமிடத்து அல்லல் கெடுப்பன அஞ்செழுத்துமே. வேதமோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எரிதேறி பூதஞ்சூழ பொலிய வருவார் புலியின் உரி தோலார் நாதாயனவும் நக்காயனவும் நண்பாயன நின்றே பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழன நகராரே. தமிழ் கண்டன் பாடுங்க ஐயா. 9:30 10 மணி மட்டும் படிச்சுட்டு விடலாம். மூப்ப அம்மாக்கள் சமைக்கணுமோ? அம்மாக்கள் இந்த காடியம்மாவா சமைக்க படிங்க. இப்போ 9:30 தானே. ஃபேஸ்புக்கில் பித்ருகடனை பற்றி இளம்போதனை எழுதியிருக்கார். வாசிக்க போறீங்களோ? அது போடுறேன்டா பாடிக்கலாம். விருப்பம்டா இல்லாட்டி தவிர்த்து எல்லாம் சத்தம் போடாம இருக்கு. என்னய்யா சொல்லுங்க. அந்த ஃபேஸ்புக்கில் இன்றைக்கு ஒரு இதை லம்போதரனையை போட்டிருக்கிறார். பித்திரு கடமையும் பித்திரு தேவர்களும். போடுங்க பார்ப்போம். விரும்பினா அதை வாசிக்கலாம், இல்லாட்டில் தேவரத்தை தொடர்ந்து பாடலாம். எது செய்யலாம்னு சொல்லுங்க. வாசியுங்க ஐயா. வாசிங்க. ஓகே. பித்திரு கடமையும் பித்திரு தேவர்களும். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்து ஓம்பல் தலை. அது தமிழ் மறை திருக்குறள். தென்புலத்தார் தெய்வம் விருந்து சுற்றம் தான் எனும் 5 வகையான கடமைகளை இல்லறத்தாருக்கு விதிக்கின்றது இக்குறள். இது வைதிக மரபின் பஞ்ச யக்கியம் என்பதற்கு ஒப்பானது. இங்கு தென்புலத்தார் என்பதற்கு படைப்பு காலத்தில் பிரமனால் படைக்கப்பட்டதோர் கடவுட்சாதி என்று பரிமேல் அழகர் பொருள் கொள்கிறார். இவர்களை பித்ரு தேவர் என்பர். இவர்களே இறந்த போன எமது மூதாதையர்களுக்கு நாம் செய்யும் தானம் தர்மம் பிரார்த்தனைகள் இறை வழிபாடுகளின் பயன்களை அவர்கள் எந்த உலகத்தில் எந்த பிறவியில் எந்த கதியில் இருந்தாலும் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பவர்கள் என கூறப்படுகின்றது. பொதுவாக ஒருவர் செய்யும் கர்மா இன்னொருவருக்கு சேராது. ஆனால் எமது மூதாதையர்களுக்கு நாம் செய்யும் பித்திரு கர்மா விதி விலக்கு. இதன் பலன் பித்ரு தேவர்கள் மூலமாக அவர்களுக்கு சேர்வதுடன் இந்த நற்காரியத்தின் நல்ல கர்ம பயன் நமக்கும் கிட்டுகின்றது. நாம் இல்லங்களில் தர்ப்பணம் சிரார்த்தம் முதலான பித்திரு காரியங்கள் செய்யும் போதும் மரணச் சடங்கு முதலிய அபரக்கிரிகையாலும் திருமணம் புதுமனை புகுதல் போன்ற மங்கள காரியங்களிலும் இந்த பித்ருக்கள் வருகை தருகின்றார்கள். நம் வாசலில் கட்டும் மாவிலையின் நுனியில் பித்ரு தேவர்கள் வந்து அமர்வார்களாம். இவர்களுடன் நமது மூதாதையர்களும் அவர்கள் பிறப்பு இறப்புகளுக்கு இடையில் உள்ள காலங்களிலும் சுவர்க்க நகரங்களில் இருந்து கொண்டு இடையிட்ட காலங்களிலும் வருவார்கள். புரட்டாதி மாதத்து அமாவாசையில் நிறைவு பெறும் மகாலய பட்சம் என்னும் 15 நாட்கள். ஐயா வந்துட்டார். வாசிங்க. இவ்வாறு நரகத்தில் உள்ளவர்களுக்கும் தற்காலிக விடுமுறை பரோல் காரணமாகும். இவர்களின் மன மகிழ்ச்சியும் திருப்தியும் நமக்கும் நமது குடும்பத்துக்கும் கிடைக்கும் பித்திரு ஆசீர்வாதமாகும். இது குடும்ப ஒற்றுமை, பிள்ளைகளின் அபிவிருத்தி, தாம்பத்தியத்தில் அந்யோன்யம் ஆகிய நற்பலன்களை தரும்.
அவர்களின் அதிருப்தியையும் ஏமாற்றமும் எமக்கு பித்ரு சாபமாகும். இது முன் சொன்னவற்றுக்கு எதிர்மறையான விளைவுகளை தரும். அப்படி தொடர்ந்து வாசிக்கவா, இல்லாட்டி இதை அப்படியே கொபை பண்ணி சேரில் போடவா? இது ஆடி அமாவாசையை பற்றி இல்லையா? நீங்கள் போட்டதான் வாசிக்கிறோம். ஓம் 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 வாய்ச்சி விடுங்க அது மிச்சத்தையும். ஓ பித்ரு காரியங்கள் பல வகைப்படும். ஒன்று, நமது அன்புக்குரியவர் மரிக்கும் தருணத்தில் அவர் அருகில் அமர்ந்து அவருக்கு ஆதரவாக கைகால்களை பிடித்து விடுதல், அவருடன் அவர் சுய நினைவுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உரையாடுதல் என்பவற்றுடன் புண்ணிய தலங்களில் உள்ள திருநீறு பூசி தேவார திருவாச பாடல்களை ஓத வேண்டும். அவர் தலையை மடியில் வைத்து அவர் அருகில் அமர்ந்து வலது காதில் பஞ்சாட்சரம் ஓத வேண்டும். அவர்கள் பெயரால் தான தர்மங்கள் செய்ய வேண்டும். இவையெல்லாம் நாமாகவே இலவாக செய்யக்கூடியவை. அவரின் வழிபடு ஆலய மூர்த்திக்கு விசேட பூசைகள் அபிஷேகங்கள் செய்விக்கலாம். இக்காலங்களில் செய்யும் பசுதானம் பூமி தானம் சிறப்பானது. இக்காலத்தில் அவரின் மூதாதையர்கள் அவரை அழைத்துச் செல்ல வந்திருப்பார்கள். அவர்கள் வணங்கிய தெய்வத்தின் கணங்கள் தேவர்கள் தேவதைகள் வந்திருப்பார்கள். இயம தூதர்கள் வந்திருப்பார்கள். நாம் அவரின் மரிக்கும் வேளையில் செய்யும் எமது இப்பிரார்த்தனைகள் அவர் மரிக்கும் வேளையில் அவரின் மனநிலையை தீர்மானிக்கின்றது. மரிக்கும் வேளையில் அவர்களின் மனநிலை அவர்களின் அடுத்த பிறப்பையும் பயணத்தையும் தீர்மானிக்கின்றது. விடப்படுமுன் வினை இந்த உடல் விளைக்கும் என்பது சிவஞான சித்தியார். மரிக்கும் தருணத்தில் தான் வளர்த்த மான் குட்டியை நினைத்து கொண்டிருந்த பரத முனிவர் அடுத்த பிறவியில் மானாக பிறந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. 2. மரித்த பின்னர் செய்யும் அபரக்கிரிகைகள், அதன் பின்னர் மாதம் தோறும் அவரின் முதலாண்டு திவசம்பர செய்யும் மாசிக பிரார்த்தனைகள், இக்காலங்களில் செய்யும் தான தர்மங்கள், தோத்திரங்கள், வழிபாடுகள், மாசிகத்தை அந்நாள் இறந்தவருக்கு இரவு வீட்டில் சமைத்த உணவு படைத்து இறைக்கு தோத்திரங்கள் பாடி வழிபட்டு இயன்ற தான தர்மத்தை செய்தல் அல்லது அதற்குரிய பணம் பொருட்களை எடுத்து வைத்தல் மூலமாக இலவுகள் யாரும் செய்யலாம். 3. முதலாண்டு திவசத்துக்கு பிறகு ஆண்டு தோறும் திவசம் செய்தல் வேண்டும். இவற்றையும் கூட எமது சக்திக்கும் வசதிக்கும் மேற்ப எளிமையாக நமது இல்லங்களிலே நாமே செய்து கொள்ளலாம். வசதி உள்ளவர்களுக்கு அந்தணர் ஒருவரை அழைத்தும் செய்விக்கலாம். 4. மாதம் தோறும் செய்யும் அமாவாசை தர்ப்பணம் செய்தல் வேண்டும். மாதம் தோறும் அமாவாசையில் தர்ப்பணம் செய்ய இயலாதவர்கள் ஆடி மற்றும் புரட்டாதி மாத அமாவாசைகளில் அவசியமாக தமது முன்னோர்களுக்காக பிரார்த்தனைகள் வழிபாடுகள் செய்ய வேண்டும். ஈழத்து சைவ மரபில் அமாவாசையில் தந்த வழி முன்னோர்களுக்கும் பௌர்ணமியில் தாய் வழி முன்னோர்களுக்கும் பித்திருக்கடன் செய்வது வழமை. ஒவ்வொரு பௌர்ணமியிலும் செய்ய இயலாதவர்கள் சித்திரா பௌர்ணமி அன்று அத்தியாவசியமாக செய்வார்கள். பலர் இக்காலங்களில் இறந்த முன்னோர்களின் படங்களை வைத்து அவர்களுக்கு சமைத்து படைத்து அவர்களை குடும்பத்துடன் கூடி வழிபட்டு அதன் பின் உண்டு மகிழ்வதை பித்திரு கடமையை நினைக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் செய்யும் இறை வழிபாடுகளும் தோத்திரங்களும் செபங்களும் தான தர்மங்களுமே உண்மையில் பலன் தருகின்ற பித்திரு காரியங்களாம். இறந்தவரினது செய்பவரினதும் ஆத்மீய நிலையை பொறுத்து வருகின்ற பித்திரு தேவர்களும் வேறுபடுவர். தீட்சை இல்லாமல் உள்ளவர்களுக்கும் உபநயனம் என்னும் பூணூல் அதிகாரம் மட்டுமே உள்ளவர்களுக்கும் சரியே வழியில் நிற்பவர்களுக்கும் அட்டவசுக்கள் ஏகாதச உருத்திரர்கள் துவாதச ஆதித்தர்கள் என்ற மூவகையினரும் 3 பித்திரு தேவர்களாக வருவர். இவர்களே இப்பிரகிருதி உலகங்களிலும் அதில் அடங்கிய சுவர்க்க நரகங்களிலும் உள்ள நமது முன்னோர்களுக்கு நாம் செய்யும் பித்திரு காரியங்களின் கர்ம பலன்களை கொண்டு சேர்ப்பர். கிரிய வழியில் நிற்பவர்களுக்கும் ஸ்ரௌத தீட்சை முதலான வேறு வகை தீட்சைகளை உடையோர்க்கும் பிரம்மா விஷ்ணு உருத்திரர்கள் ஆகிய மும்மூர்த்திகளும் பித்ரு தேவர்களாக வருவர். இவர்களே அவர்கள் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட மேலான உலகங்களில் எமது முன்னோரை செலுத்தி அங்கு அவர்களுக்கு நமது பித்ரு காரியங்களின் பலன்களை கொண்டு சேர்ப்பர். முறையாக சிவ தீட்சை சமாதி தீட்சை விசேட தீட்சை பெற்றவர்களுக்கு சிவ புத்திரர்களாகிய கந்தர் கணேசர் சண்டர் ஆகியோரை பித்திருதவர்களாக வருவர். இவர்களே அவர்களின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட மேலான உலகங்களில் எமது முன்னோரை செலுத்தி அங்கே அவர்களுக்கு நமது பித்திரு காரியங்களின் பலன்களை கொண்டு சேர்ப்பர். சிவ தீட்சையில் 3ஆம் தீட்சையாக நிர்வாண தீட்சை வரை பெற்றவர்களுக்கு பரமசிவனை ஈசர் சதாசிவர் சாந்தர் என 3 பித்திரு தேவர்களாக வருவர். இதிலிருந்து தெரிவது யாதெனில் நாம் ஒருவர் எடுக்கும் சிவதீட்சையானது நம்மை மட்டுமல்ல நமது 7 பரம்பரைக்கும் முன்னான எமது மூதாதையர்களையும் ஒட்டுமொத்தமாக பெற்று அதற்கு மேலான உலகங்களுக்கும் மேலான தெய்வங்களுக்கும் மேலான பதமூர்த்திகளுக்கும் இட்டுச் செல்கின்றது என்பதாகும். முற்றிற்று.
அக்ஷயன் ஒரு கமெண்ட் போட்டிருக்கு, மூவேள் நரகம் புகாமல். இந்த பாட்டில் ஒன்று வருது, கீழே கமெண்ட் இருக்குதா பாருங்க. அக்ஷயன் கோகுலராம் என்பவர் அதுக்கு ஒரு ஐயன் நல்ல அந்த மூவேள் சுற்றமும் நரகம் புகாமல் அந்த போட்டித் திருகோவல்ல வர்ற வரிய போட்டிருக்கிறார். அதை மூடிட்டு திருப்பி வரைக்கும் அது இங்கே போயிட்டு இருக்கு. நான் எடுத்து சொல்றேன், அது உறங்குவார். மூவேள் சுற்றம் உரு நரகிடை முரணுரு நரகிடை ஆளாமே அருள் அரசே போற்றி. ரெண்டு பேரும் மூவேள் சுற்றம் முரணுரு நரகிடை. மூவேள் சுற்றம் என்றது 21 தலைமுறை. எங்கள்ல இருந்து ஒன்றொன்று எண்ண வேணும். அப்பா 2, பாட்டா 3, கூட்டா 4 தந்த வழியில 7 தலைமுறை, தாய் வழியிலே அம்மா அம்மம்மா அப்படி எண்ணி 7 தலைமுறை. அதோட எங்களுக்கு புறகுவால தலைமுறை, மகன் பேரன் பௌத்திரன் அப்படி அந்த தலைமுறை. அப்படி மூவேழு தலைமுறைகள். மூவேள் சுற்றம் முரண் உரு நரகிடை ஆளாமே. முரணுரு என்றால் எங்களுக்கு ஒருத்தருக்கும் விருப்பம் இல்லாத, முரண்படுகின்றா விருப்பம் இல்லை, விருப்பம் இல்லாத எங்களை நரகத்துல போய் நாங்கள் ஆளாமல் அருள்கின்ற அரசே போற்றி என்று வருகிறது. அதே மாதிரி இன்னொரு வரியும் போட்டிருந்தவர்கள் மறந்துட்டனதுல. நரகொடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர் கருளினை போற்றி. பாண்டிய மன்னனுக்கு நரகமும் இல்லை, சுவர்க்கமும் இல்லை, மேலான நல்ல உலகங்களும் இல்லாமல் பரகதி கொடுத்தவர் சிவபெருமான் என்று மாணிக்க வாசகர் படிக்கிறார். அப்ப இதுல மூவேள் சுற்றம் முரணுரு நரகிடை ஆளாமே அருள் அரசே போற்றி. இந்த மூவேழு சுற்றங்களும் கூட போகாமல் 7 தலைமுறை. அப்ப ஒருவர் நாங்க செய்யற தீட்சை வழிபாடுகளுக்கு கூடாக அந்த பித்ருக்களுக்கு அங்க ப்ரொமோஷன் கிடைக்குது. என்ன பித்ரு தேவர்கள் மாறினா அப்படித்தானே என்ன. அப்ப தீட்சை பெறாதவர்களுக்கு ஏகாதச ருத்திரர்கள், துவாசத ஆதித்தர்கள், அட்டவசுக்கள் 3 பேரும் தான் பித்ருக்கள். அதே மாதிரி வேறு வகையான தீட்சைகள், ஒவ்வொரு தீட்சை இருக்குத்தானே. நாங்க அங்க தீட்சை பெற்றோம், இங்க ராமகிருஷ்ண மிஷன்ல இருக்குது, ஸ்ரீ வித்யாச அப்படியா வேறு வகையான தீட்சை பெற்றர்களுக்கு பிரம்மா விஷ்ணு ருத்திரர்கள். சமய தீட்சை பெற்றவர்களுக்கு, தங்களுடைய சமய தீட்சை பெற்றவர்களுக்கு சிவபுத்திரர்களாக கணேசர், கந்தர், சண்டர் 3 பேர். அதே மாதிரி அங்கால சமய தீட்சை விசேட தீட்சைக்கு பிறகு நிர்வாண தீட்சை பெற்றவர்களுக்கு சிவனே வருவர். சாந்தர், சதாசிவர் மற்றும் இன்னொன்று போட்டிருக்கு. சாந்தர், சதாசிவர் இன்னொன்று, சிவனே அங்கால வருவர். ஏனென்றா அந்தந்த உலகங்கள்ல தான் பித்ருக்களும் போயிடுவார்கள். இப்ப அங்கங்க கொடுக்கறதுக்கு அந்தந்த உலகத்து தெய்வங்கள் தேவர்களே அங்க பித்ரு தேவர்களாக வருவார்கள். என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆடிய அமாவாசை போற்றி திருவோல் ஒருக்கா படிப்போமே நன்றி. ஆடிய அமாவாசைக்கு வாரணம் எடுத்து வாயா வாசிங்க. போற்றி திருவகள் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். போற்றி போற்றி திரு அகவல் திரு ஒவ்வொருத்தரையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ச்சு கொண்டு வரலாம். 10 வரை படிக்கணும். திருத்தில்லையில் அருளியது. நான் முகன் முதலா வானவர் தொழுதல ஈரடியாலே மூலகு அளந்து நாள் திசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றி செய்கதிர் முடே திருமாலன்று திருநெடுமாலன்று அடிமுடியறையும் ஆதரவு அதனில் கடுமுரணேனமாகி முன்கலந்து
ஏழ் தலைமுருவ இடந்து பின் எய்த்து ஊழி முதல்வா சய சய என்று வழுத்தியும் காணா மலர் அடியிணைகள் வளர்த்துதற்கு எளிது ஆய்வார் கடல் உலகினில். இது இவர் பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிமொழி தேடியது என்று சொல்றார். அதான் ஏழ்தலம் உருவ இடந்து பின்னெய்து ஏழ்தலம் என்று ஈரேழு லோகங்கள், மேல் ஏழுலகம் கீழ் உலகம், பாதம் இரண்டும் வினவில் பாதாளவலினுக்கப்பால் சோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை என்று படிப்பார். அப்படி அடியும் மொழியும் காணாம இருந்த அந்த மலர்கள் வழுத்துதற்கு எளிதாய், வழுத்துதல் என்றா வழிபடுவதற்கு எளிதாக வார்கடல் உலகினில் இந்த பூமியிலே. என்னொரு படியுங்க அடுத்த 10. யானை முதலாய் எறும்பு ராக ஊனமில் யோனியில் எறும்பு ராய ஆய என்று வரும். எறும்பு ராய ஊனமில் யோனியினுள் வினை பிழைத்தும் மானுடப் பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமிச் செறிவினிற் பிழைத்தும் ஓதமதி தான்றியின் இருமையிற் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமையிற் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களிற் பேரிருள் பிழைத்தும் திங்களின் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களின் ஊரலர் பிழைத்தும். இது ஒவ்வொரு விதமான பிறப்பிகள். யானை முதலா எறும்பு ராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும், அந்த பிறப்புகள்ல எல்லாம் தப்பி பிழைச்சு பிறகு மானுட பிறப்பு மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து பிறகு ஒன்றா சொல்லி கொண்டு போறார். ஒவ்வொரு விதமான தத்துகள் அல்லது கண்டங்கள்ல இருந்து தப்பி பிழைச்சு ஈனமில் கிருமி செருவினிற் பிழைத்தும். இதுல ஈனமில் கிருமி அதெல்லாம் பொருள் இப்போ கன பேருக்கு அது தெரியாது. இது என்ன உண்மையா சொல்றாருன்னு தெரியாது. ஒவ்வொரு மாசங்கள்ல வர்ற ஒவ்வொரு இதுகளை சொல்லி கொண்டு வாரார். ஒரு மாசத்தை கொண்டு சொல்றார். ஒருமதி தான்றியின் இருமையில் பிழைத்தும் இருமதி உளவின் ஒருமையில் பிழைத்தும். இதுல கொஞ்சம் பார்த்து யோசிச்சுதான் பொருள் சொல்ல. நான் சொல்றது ஈனமில் கிருமி செறிவினிற் பிழைத்தும். நான் சொல்றது கருக்கட்டல். கிருமி என்றது நுண்ணுயிர், விந்தணுக்கள். ஈனமில் கிருவி செருவினிற் பிழைத்தும், அந்த செரு என்றது யுத்தம். அப்ப விந்தணுக்கள் அந்த முட்டையை போய் உள்ள போறதுக்கு யுத்தம் செய்துதானே, அதுல ஒன்றுதான் தப்பி பிழைச்சு உள்ள போகுது. ஈனமில் கிருமி செருவினிற் பிழைத்தும் ஒருமதி தான்றியின் இருமையிற் பிழைத்தும். இது 1ஆம் மாசம். இருமதி விளைவின் ஒருமையிற் பிழைத்தும் 2ஆம் மாசம். மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் 3ஆம் மாசம். ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும், ஈரிரு கண்டது 4 மாசம். 5 திங்களின் முஞ்சுதல் பிழைத்தும் 5ஆம் மாசம். 6 திங்களின் ஊரலர் பிழைத்தும் 6ஆம் மாசம். 7 திங்களில் தாழ் புவி பிழைத்தும், நினைக்கிறேன் அதுதான் இந்த மிஸ்கரேஜ் அதுகள் வாரது. 7 திங்களில் தாழ் புவி பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயொடு தான் படும் துக்கசாகர துயரிடை பிழைத்தும். பிறக்கும் பொழுது ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ், அதுல தப்பி பிழைச்சு. ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை ஈண்டியும் இருத்தியும் எனை பல பிழைத்தும் காலை மலமொடு கடும் பகல் பசி நிசி என்ற இரவு வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும். அதெல்லாம் தப்பி பிழைச்சு கருங்குழல் செவ்வாய் வெண்ணகை கார்மயில் அங்கால ஒரு நாள் படியுங்க. ஒருங்கிய சாயல் நெருங்கிய வளர்த்துவ கச்சரஞ்சிலிருந்து கருத்து பணத்து ஏத்திடை வந்த எழுந்து உடைப்பறந்து ஈர்க்கிடை போக விளமுலை மாதசங் கூத்த நயன கொள்ளையிற் பிழைத்தும். இத்த உலக பெருந்துரை பரப்பினில் மற்ற கல்வேனும் அவாவுடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நல்குறவென்னும்
வல்வுடம் பிளத்தும். இது முதலாவது பெண்ணாசை, காம ஆசை, அதுல தப்பி பிழைச்சு, பிறகு கல்வி படிப்பு அதுக்குள்ள தப்பி பிழைச்சு, செல்வத்துல தப்பி பிழைத்து, சுற்றங்களோட தப்பி பிழைச்சு, அடுத்தது என்னடா படிங்க? புல்வரம்பாய பலதுறை பிழைத்தும் தெய்வம் என்பதோர் சித்தமுண்டாகி முனிவிலாததோர் பொருளது கருதலும் 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம்மாயைகள் தொடங்கின ஆர்த்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தளும் வேறினர் சுற்றமென்னும் தொல்பசுக்குழாங்கள் பற்றி அழைத்துப் பதறினர் பெருகவும் விரதமே பரமாக வேதியரும். இது அடுத்தது புல்வரம்பாய பல்துறை பிழைத்தும், அதெல்லாம் தப்பி பிழைச்சு போனா பிறகுதான் கடவுளொருவர் இருக்கிறார் என்ற எண்ணம் வருகிறது. தெய்வம் என்பதோர் சித்தமுண்டாகி முனிவிலாததோர் பொருளது கருதலும், அதை நோக்கி கொஞ்சம் எடுத்து போனா அங்கால பிறகு ஆன்மீக சிக்கல் வருகிறது. ஆன்மீக சிக்கல் என்ன? 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம்மாயைகள் தொடங்கின ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தளும் வேறினர் சுற்றமென்னும் தொல்பசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர். ஏன்னு துக்க போற, அதெல்லாம் பேசான பிறகு பார்க்கிற காரியம் எல்லாம் சொல்லுவேன். பெருகவும் விரதமே பரமாக வேதியரும் சரிதமாகவே சாத்திரங்காட்டினர். இன்னொரு பக்கம் ஒவ்வொரு சமயக்காரர் ஒவ்வொரு கொள்கைக்காரரும் தங்களோட புத்தகத்தை காட்டி இப்படித்தான் இதுல இருக்குது, இதுல இருக்குது, இதுதான் சரி என்று சொல்லுவார். சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர். ஒவ்வொரு சமயக்காரரும் தங்களோட சமய கருத்துக்களை சொல்லுகிறார். முண்டிய மாயாவாதம் என்னும் சண்டமாறுதன் சுழித்தடித்த அர்த்து. மாயாவாதம் வேதாந்தம் முண்டிய மாயாவாதம் என்று சொல்றது. அது சண்டமாறுதன் சுழித்த, அது புயல் காத்து அடிச்ச மாதிரி அடிக்கும், விழுத்தி போடும், தப்பி நிற்கிறது கஷ்டம். அதான் சொல்றார், முண்டிய மாயாவாதம் என்னும் சண்டமாறுதன் சுழித்தடித்த அர்த்து. இது ஒரு நல்ல ஒரு நகைச்சுவையான விஷயம். திருவாசகத்துக்கு வேதாந்த மரபிலையும் சிற்பவானந்தர் போன்ற ஒரு உரை எழுதியிருக்கிறார்கள். இப்போ உரை எழுதியக்குள்ள இதெல்லாம் பிறைக்குள்ள சொல்லுவார், மாணிக்க வாசகருக்கு பக்குவம் பத்தாதன். ஆனா அந்த திருவாசகம் புத்தகம் கனவேர் கோயில்கள் எல்லாம் வச்சிருக்கிறோம், படிக்கிறோம். அது என்னன்னு கேட்டா, அந்த வேற வேற மரபுக்குள்ள வந்தா இதுதான் மரபு சிக்கல். என்ன அந்தந்த மரபில இருந்துட்டா பிரச்சனை இல்லை. விண்டிய மாயவாதம் என்னும் சண்டமாறுதன் சுழித்தடித்த அகர்த்து உலகாயதன் என்னும் ஒன்றிறப்பான் பின் கலாபேதத்த கடுவிடமே லோகாயதம். இதொன்றும் இல்லை, இதெல்லாம் போய் கண்டதே காட்சி கொண்டதே கோலம், லைஃப் இஸ் ஷார்ட், கெட் த மோஸ்ட் அவுட் ஆஃப் இட், என்ஜாய் என்று சொல்றது. அது பெற கலாபேத கடுவிடமெய்தி அது பெருமாய இணைப்பல சூலபம் தப்பாதேதாம் பிடித்தது செலையா தளரது கண்ட மெழுகது போல. இனித்தான் அங்கால இறைவனை பிடிக்கிற பக்தி வருகிறது. என்னோட படிங்க. தொழுதுளமுருகி அழுதுடல் கம்பி தாடியும் அலறியும் அழுதுடல் கம்பித்து, கம்பித்தண்டு அப்படி உரைச்சு போய் நிற்கிறது. கம்பித்து என்ன சொல்றோம் நாங்கள் என்றால், கெட்டட்டோனியான்னு சொல்லுவோம் தமிழ்வான. கெட்டட்டோனியான் அந்த இறுகி போய் நிற்கிறது. என்ன உடம்பு கம்பித்து, அழுது உடல் கம்பித்து, தாடியும் பாடியும் பரவியும் கொடுறும் பேதையும் கொண்டது விடாதெனும் படியேயாகி நல்லிடையறா அன்பில் பசுமரத்தாணி அறந்தாற்போல கசிவதி பெருகி கடலென மருகி அகங்குளைந்தனுகுல மாய்மை விதிர்த்துச் சகம்பேய் என்று தம்மை சிரிப்ப நானது ஒளிந்து நாடவர் பழித்துரை பூணது வாக கோணுதலின்றீச். இது பக்தியின் வெளிப்பாடுகள் பொறுத்து என்ன சொல்லுவார். என்ன பத்துடையீர் ஈசன் வளவடியீர் பாங்குடையீர் என்று படிப்பார். பக்தியினுடைய
புறப்பண்புகள் புற வழிபாடுகள் 10, அக வழிபாடுகள் 10 திருவாசகத்தில். இந்த வழிபாடுகளைத்தான் இதுல சொல்றார். என்ன சொல்றார்? தளலது கண்ட மெழுகது போல, நெருப்பகல வண்ட மெழுகு போல, தொழுது உளம் உருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடுரும் பேதையும் கொண்டது விடாதென இறுக்கி பிடிக்கிறது. உரையில முரட்டுப்பிடி என்று சொல்லுவார். விடாத நம்படியே ஆகி நல் இடையரா அன்பில் விட்டு விட்டல்ல, தொடர்ந்து இடையரா அன்பில் அன்ரிலண்டிங் லவ் என்று சொல்றது. அன்சிசன் லவ். அன்பில் பசுமரத்தாணி அறைந்தால் போல ஃபிக்ஸ்ட் ஆக்கியாச்சு நிஷ்டை. பசுமரத்தாணி அறைஞ்ச மாதிரி எல்லாம் வடிவா ஏறிட்டுது எல்லாம் உள்ளுக்கு போட்டு. இட்ஸ் பெனிட்ரேட்டட், பெர்மியேட்டட். எங்களுடைய ஆத்மாவுக்குள்ள இறைவன் அப்படியே ரெண்டரை கலந்துட்டான். பெனிட்ரேட்டட் அண்ட் பெர்மியேட்டட். நான் அதுவாக அது நானாக. அதான் பசுமரத்தாணி அறைந்தாற்போல கசிவது பெருகி கடல் என மருகி அகங்குளைந்து அனுகுலமாய் மெய் விதிர்த்து மெய்தானரம்பி விதிர் விதிர்த்துன் விரையார் கலற்கென் கைதாண்டலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிந்து உன்னை போற்றி சய சய போற்றி என்றும். என்ன சொல்றார்? கும்பிட்டன்னு தான் சொல்றாரு. எப்படி கும்பிட்டதுன்னு பாருங்க, எத்தனை வரியில சொல்றாரு. அந்த வழிபாடுகள் அகங்குளைந்து அனுகுலமாய் மெய் விதிர்த்து சகம் பேய் என்று தம்மை சிரிப்ப. சகம் என்றது உலகம். என்ன பேய் இருக்கிறான் மாணிக்கவாசகர் அப்படித்தான் சொல்லிடுவோம். என்ன போஸ்ட்ல இருந்தவன் அப்படித்தானே சொல்லுவன். நாங்க சீஃப் மினிஸ்டரா இருந்தவன். அது இப்ப மாதிரி எலெக்ஷன் இல்லையே. பாண்டியமன்கிட்ட ஆயுள் முள்ள சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்கலாம். சும்மா அதை விட்டு போட்டு குதிரை வேண்டப்ப அந்த காசை அங்க கொடுத்துட்டு இப்படி நிக்கிறான்னு சொல்லி இருக்கிறேன். சகம்பே என்று தம்மை சிரிப்ப நானது ஒளிந்து வெக்கம் விட்டு நாடவர் பழித்துறை பூனதுவாக. நாட்டில் இருக்கிறவர்கள் சொல்ற பழிச்சொல்கள் எல்லாம் தனக்கு அணிகலனாக எடுத்துக்கொண்டு பூனதுவாக கோணுதல் இன்றி, அதற்காக வருத்த சிறிதேனும் வருத்தப்படாமல் கோணுதல் இன்றி. அங்கால அடுத்ததை சொல்லுங்க. சதுரிழந்து அறிமால் கொண்டு சேரும் கதியது பரமாதிசயமாக கற்றாமனமென கதறியும் பதறியும் மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமை சிறுமை என்று இகழாதே திருவடியினையை பிரிவினை அறியா நிழலது போல முன் பின்னாகி முனியாது அத்திசை என் புனைந்து உருகி நக்கு நக்கு தொடர்ந்து போகுது அப்படியே வெளிப்பாடுகள். சதுர் இழந்து, சதுர் என்பது உடல், அப்படியே உடல் மயங்கி சதுர் இழந்து அறிமால் கொண்டு மயக்கம் கொண்டு சாருங்கதி எது பரமாதிசயமாக கற்றாமெனமென கதறியும் பதறியும். அது என்ன கற்றாமெனம்? கன்று என்ற பசு. இப்ப புதுக்க கண்டுகின்ற பசு அப்படியே கண்டை நோக்கி கத்தி கத்தி கொண்டு இருக்கும். என்ன கற்றாமெனமென கதறியும் பதறியும். அப்படி ஏங்கி பதற வேணும் இறைவனுக்கு. மற்றோர் தெய்வம் கனவிலின் நினையாது அருவரத்தொருவன் அவனியல் வந்து குருவரவனாகி அருளிய பெருமையை சிறுமையன்று இகழாதே. இறைவன் இந்த உலகத்துல உனக்கு முன்னால குருவாக வந்து அருளிய அந்த பெருமையை நீ போல்வா லேசென்று நிச்சிடாத. அதான் சொல்றார். அருவரனொடுவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை சிறுமையன் இகழாதே. திருவடியினையை பிரிவினை அறியா நிழலது போல இறைவனுடைய 2 திருவடிகளையும் எங்களை பிரியாது எங்களோட தொடர்கின்ற நிழல் போல நாங்கள் தொடர வேண்டும். தொடர்ந்து அதுபோல முன்பின்னாகி முனியாதத்திசை என்பு நைந்துருகி எலும்புருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பெனுமாறு கரையது புரள. கரை புரண்டோடு தன்பண்டாறு நன்புலன் ஒன்றி 5 ஒன்றி 5 பேரறிவுங்கண்களே கொள்ள என்று படிப்பாரு. அது மாதிரி அன்பு என்ன சொல்லியிருக்கு? நன்புலன் ஒன்றி நாத என்று அரற்றி, நாத தலைவா என்று அரற்றி
உரை தடுமாறி உரோமம் சிலிர்ப்ப கரமலர் மொட்டி இருதயம் மலர கண் களிகூற நுண்துளி கண்ணீர்ல கண்ணீர் அரும்ப சாயா அன்பினை சாயாண்ட ஓயாத குறையாத அன்பினை நாடொரும் தழைப்பவர் நாடோறும் இந்த அன்பை அனுஷ்டிப்பவர்கள் என்று சொல்லி அந்த அடியவர்களுடைய அந்த பக்தியின் இலக்கணத்தை இவ்வளவும் சொல்லி போட்டு இங்கால சொல்ற தாயே ஆகி வளர்த்தனை போற்றி தாயேயாகி வளர்த்தனை போற்றி என்ற பீடித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடேலோரெம்பாவாய் என்று படிப்பாருங்கால தாயேயாகி வளர்த்தனை போற்றி மெய்தெரு வேதியனாகி வினவட கைதரகல்ல கடவுள் போற்றி மெய்தரு வேதியனாகி மெய் தருகின்ற உண்மை நெறியை முத்தியை தருகின்ற வேதியனாகி வேதியன் என்பது வேதத்தை தருபவன் அந்தணனாகி வினைகள என்னுடைய வினைகள் எல்லாம் பாரும்படியாக கைதர வல்ல கடவுள் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி இன்னொரு ஆள் படிங்க உடல் இலங்கு குருமணி போற்றி தெந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி அறமுதானாய் போற்றி மூவா நான்மறை முதல்வா போற்றி சேவர் வேல்கொடி சிவனே போற்றி மின்னாருருவ விகிர்தா போற்றி கல்தார் உரித்த கனியே போற்றி காவாய் கனக குன்றே போற்றி ஆவா என்றனக்கருள்வா அருளாய் போற்றி படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி. இது பொருள் விளங்குது. அடுத்த ஆள் சொல்லி கொண்டு போங்க. இடரை கலையும் என்னாய் போற்றி ஈச போற்றி இறைவ போற்றி தேசப்பழங்கின் திரளே போற்றி அரசே போற்றி அமுதே போற்றி விரசே சரண விகிரா போற்றி வேதி போற்றி விமலா போற்றி ஆதி போற்றி அறிவே போற்றி கதியே போற்றி கனியே போற்றி நதிசே செஞ்சடை நம்மா போற்றி உடையாய் போற்றி உணர்வே போற்றி கடையேன் அடிமை கண்டாய் போற்றி ஐயா போற்றி அணுவே போற்றி சைவா போற்றி தலைவா போற்றி குறியே போற்றி குணமே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி வானோர்க்கரிய மருந்தே போற்றி ஏனோர்க்கு எளிய இறைவா போற்றி மூவேள் சுற்றம் முரண் உரு நரகிடை ஆளாமே அருள் அரசே போற்றி தோளா போற்றி துணைவா போற்றி. இதுல எல்லாம் விளங்குது போட்டி போட்டி. இதுலதான் இந்த மூவல் சுற்றம் முரணுரு நரகிடையாளாமே அருள் அரசே போற்றி. நாங்கள் எங்களோட சொந்தக்காரருக்கு செய்த மிகப்பெரிய நன்மை அல்லது பணி என்று சொன்னா இதுதான். இவரை கும்பிட்டு இவர்கிட்ட போனால் எங்களுடைய மூவேழு தலைமுறையும் நரகுக்கு போகாது. இதை விட வேறு என்ன செய்ய வேண்டும்? இப்ப இருக்கிறவர்களுக்கு அவருடைய வினையை அவரவர் போக்குற வழியை காட்டுறது உண்டு, பிள்ளைகள் உட்பட. மற்றது இறந்தவர்களுக்கு கூட, அதான் துறந்தார்க்கும் துறவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை என்று வள்ளுவர் சொல்லுவது. இறந்தவர்களுக்கு என்னென்று துணை செய்கிறது நாங்கள்? அதை யோசிச்சு படைச்சு நாங்கள் எங்களை ஆத்துப்படுத்தலமா? இல்லை. அவைன்ற வழிபாடு, நாங்கள் செய்கிற வழிபாடுகள்ல அவர்களும் நாங்கள் போய் சேருகிறார்கள். அதான் சொன்னார் மூவேள் சுற்றம், மூவேழு 21 தலைமுறைகள் முரணுரு நரகிடை ஆளாமே அருள் அரசே போற்றி தோளா போற்றி. தோழன் அவர்தான். துணைவா போற்றி. இன்னொரு படிங்க. வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி முத்தா போற்றி முதல்வா போற்றி அத்தா போற்றி அரணே போற்றி
உரையுணர்விறந்த ஒருவ போற்றி, விரிகடல் உலகின் விளைவே போற்றி, அருமையில் எளிய அழகே போற்றி, கருமுகிலாகிய கண்ணே போற்றி, மன்னிய திருவருள் மலையே போற்றி, என்னையும் ஒருவனாக்கி இருங்களல் சென்னியில் வைத்த சேவக போற்றி. அழகா வைப்பே போற்றி. என்ற இன்வெஸ்ட்மெண்ட் நீதான். வைப் பண்றது இன்வெஸ்ட்மெண்ட். என்ற இன்வெஸ்ட்மெண்ட் நீதான். போட்டியின் வாழ் முதலாகிய பொருளே முதலன் நீதான். சேமிப்பு நீதான், முதலன் நீதான். பாத்தீங்களா? அதே மாதிரி சொல்றார், இருங்கழல் என்றா இரு கடல்கள், இரு பாதங்கள், கடல் அணிந்த பாதங்களைத்தான் இருங்கடல். சென்னியில் வைத்த சேவக, என்னுடைய தலையிலே வைத்த சேவகனே போற்றி என்றால் படியுங்க. அருமையிய அழகே போற்றி, கருமுகிலாகிய கண்ணே போற்றி, மன்னிய திரு அருள் மலையே போற்றி, என்னையும் ஒருவனாக்கி இரும் களல் சென்னியில் வைத்த சேவக போற்றி. இவ்வளவும் படிச்சாச்சு. அடுத்ததுல இருந்து படிக்கணும் நீங்க. தொழுதகை துன்பம். தொழுதகை துன்பம் மெட்டாக்கள் படிக்குங்க. படிங்க படிங்க, நீங்க படிங்க, நீங்க படிங்க. தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி, அழிவிலா ஆனந்த பாரி போற்றி, அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி, முழுவதும் இறந்த முதல்வா போற்றி, மாநேர் நோக்கி மணாளா போற்றி. அதுலயும் சொல்ற, தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி, அழிவதுமாவதும் கடைத்தாய் போற்றி, முழுவதும் இறந்த முதல்வா போற்றி, மானோர் நோக்கி மானோர் நோக்கி என்றா மான் போன்ற விழிகளுடைய மாதேவியார் பார்த்து கொண்டிருக்கிறார். மானி நேர் விழி அந்த மாதிரி மான் போன் மாதேவியார் பார்த்து கொண்டிருக்கிறார். மணாளா போற்றி என்று. அடுத்தது படியுங்க பாப்பம். வானத்து அமரர் தாயே போற்றி, பாரிடை ஐந்தாய் பிறந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி. படிங்க. இதுல வந்துதான் நாங்கள் இந்த பூசையிலையும் இதை பாவிக்கிறது, வந்து விளங்கி கொள்றதுக்காக பூத சுத்தியில பாவிக்கிறது. பேரடை ஐந்தாய் பிறந்தாய் போற்றி என்ற பஞ்சபூதங்கள்ல நிலம், நிலத்துக்கு சிறப்பியல்பு மனம், கந்தம், மற்றது சுவை, மற்றது பார்வை ஒளி, மற்றது தொட்டுணர்வு, மற்றது ஒலி. இந்த நாளும் வந்து பொது இயல்பு. அதான் பேரிடை ஐந்தாய் பிறந்தாய் போற்றி. நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி. அப்ப நீர் வந்த உடனே அந்த கந்தம் இல்லை. இப்ப நீர்ல வந்து மற்றதுதான் வரும். சுவை சிறப்பியல்பு, மித்த மூன்றும் பொது இயல்பு. நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி. தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி. தீக்கு வந்து சுவையும் இல்லை, மனமும் இல்லை, ஆனா மிச்சம் மூன்றும் வந்துடும். அது சிறப்பியல் வந்து ஒளி, பார்வை, மற்றது அவருடைய என்ன சொல்றது, ஸ்பரிசமும் சப்தமும் பொது இயல்பாக வரும். வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி. காற்றுக்கு வந்து மிச்சம் மூணுமே இல்லை. அது கந்தம் என்ற மனநுகர்ச்சி இல்லை, ரசம் என்ற சுவையுணர்ச்சி இல்லை, மற்றது பார்வையும் அந்த ஒளியும் இல்லை. அப்ப அதுக்கு வந்து இருக்கிறது சிறப்பியல் வந்து தொட்டுணர்வு. அடுத்ததாக மற்ற பொது இயல்பாக சப்தம் இருக்கும். ஒளியிடை ஒன்றாய் விளந்தாய் போற்றி. ஒளி என்றது ஸ்பேஸ், ஆகாசம். ஆகாசத்துல தனிய சப்தம் மட்டும்தான் இருக்கு, மிச்ச நாளும் இல்லை. இது வந்து பூத சுத்தி பண்ணைக்குள்ள ஐம்பூதங்களையும் தியானித்து, ஐம்பூதங்களுடைய நிறம், ஐம்பூதங்களுடைய வடிவம், ஐம்பூதங்களுடைய அடையாளம், ஐம்பூதங்களுடைய அதிதெய்வம், ஐம்பூதங்களுடைய குணம், இதெல்லாம் தியானிச்சு பூத சுத்தி செய்கிறது சிவபூஷையில. சிறப்பு. அதை இலகுவாக்குறதுக்கு இந்த 5 வரிகளையும் அதோட சேர்த்துக் கொள்றது. படிங்க. அழிபவர் உள்ள
தமுதே போற்றி கனவிலும் தேவர் கரியாய் போற்றி நனவிலும் நாயேற் கருளினை போற்றி இடைமருதுறையும் எந்தாய் போற்றி சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாறே போற்றி அண்ணாமலையம் அம்மா போற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றி. இதுல அந்த ஒவ்வொன்றும் போட்டி போட்டியா சொல்லி கொண்டு போறார். கனவிலும் தேவர்க்கு அரியவன், ஆனால் நனவிலும் நாயேனாகி எனக்கு அருளியவன் என்று சொல்லி. இடைமருதுன்றது திருவிடைமருது கோயில். ஆரூர் என்பது திருவாரூர். சீரார் திருவையாறு. அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணார் அமுதக் கடலே போற்றி என்றார். அடுத்ததை படியுங்க. சம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு வானாய் போற்றி பராத்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி மற்றோர் பற்றிங்கறியேன் போற்றி அறியேன் போற்றி குற்றாலத்தங் கூத்தா போற்றி கோகழி மேவிய கோவே போற்றி ஈங்கோய் மலையும் எந்தாய் போற்றி பாங்கார் பழனத்தழகா போற்றி கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி. ஒவ்வொரு ஆலயங்களையும் சொல்லிக் கொண்டு வாரார். அவற்ற காலத்துல அவருக்கு பட்ட ஆலயங்களை சொல்லிக் கொண்டு வாரார். ஏகம்பம், கச்சியகம்பம், ஆஞ்ச், திருப்பராய்த்துறை, திருச்சிராப்பள்ளி, குற்றாலம், கோகலியாண்ட குரு மனிதந்தாள் வாழ்கின்றவர் கோகலி, ஈங்கோய் மலை, வழிபட்டதலம் திரு ஈங்கோய் மலை. அது மற்றது பழனம், திருப்பழனம், பழனநகராறு என்று பாட்டு இருக்குது. பழன, கடம்பூர், இப்படி ஒவ்வொரு இதையும் சொல்லிக்கொண்டு வார. அடுத்தது படியுங்க. அடைந்தவர்க்கு அருளும் அப்பா போற்றி எத்திரண்டின் கீழ் இருமூவர்க்கு அத்திக்கு அருளிய அரசே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு மறைவா போற்றி ஏனக்குருளைக்கு அருளினை போற்றி மானக்கைலை மலையாய் போற்றி அருளிட வேண்டும் அம்மான் போற்றி இருள்கட அருளும் மறைவா போற்றி தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி. இது விளங்கு பொருள் எல்லாம் இருக்கும். ஏனவன்றது பண்டிக்குட்டிக்காரன் அவர். இதுல பேட்டரி சார்ஜரை நான் அங்க விட்டுட்டு வந்துட்டேன். நீங்க பேட்டரி போகும்போது நீங்க படிச்சு கொண்டு போங்க. படிக்கிற வரைக்கும் படிப்போம். அதுக்கு இல்லாட்டி நான் மற்ற போன்ல வருவேனா. அடுத்தது படிங்க பாப்போம். களங்குளக்கருத அருளாய் போற்றி அஞ்சேல் என்று இங்கு அருளாய் போற்றி. அஞ்சேல் என்று இங்கு அருளாய். நெஞ்சே அமுதாய் நயந்தாய் போற்றி. நஞ்சை உண்டவர் அத்தா போற்றி. ஐயா போற்றி. நித்தா போற்றி. நிமலா போற்றி. பத்தா போற்றி. பவனே போற்றி. பெரியாய் போற்றி. பிரானே போற்றி. அரியாய் போற்றி. அமலா போற்றி. மறையோர் கோலனறியே போற்றி. முறையோதறியேன் முதல்வா போற்றி. என்ன படியுங்க. உறவே போற்றி உயிரே போற்றி சுரவே போற்றி சிவமே போற்றி அஞ்சா போற்றி மணாலா போற்றி பஞ்சே நடியார் பங்கா போற்றி அலந்தே நாயன் அடியேன் போற்றி இலங்கு சுடரம் ஈசா போற்றி கவத்தலை மாவிய அன்னே போற்றி உவற்பதி மலிந்த ஓவே போற்றி மலைநாடுடைய மண்ணே போற்றி கலையார் அலிகேசரியார் போற்றி பஞ்சேடியாள் பங்கா போற்றி என்றது. பஞ்சு போன்ற அடிகளை சிறந்த திருவடிகளை உடைய உமாதேவியருடைய பங்கன். குவைப்பது என்றது எந்த தெரியலே. அது அந்த நாள் அவர் சொன்ன சில கோயில்கள் தெரியாது. குவைப்பதி மலைநாடு என்று சொல்றார். கேரளாண்டு சொல்லினோம். அது அடுத்தது 191 இருந்து படிங்க. திருக்களுக்குன்றில் செல்வா போற்றி பொறுப்பமர் பூவனத்தரணே போற்றி அருவமும் உருவமானாய் போற்றி மருவிய கருணையே மலையே போற்றி துரியமும் இறந்த சுடரே போற்றி தெரிவெறிவெறித்தாகி தெளிவே போற்றி தோளாமுத்த சுடரே போற்றி ஆளானவர் கண்பார் போற்றி
ஆரா அமுதே அருளே போற்றி, பேராயிரமுடைப்பம்மான் போற்றி. பேராயிரமுடை பெம்மான் போற்றி. அடுத்தது தாளியறுகின்றாராய் போற்றி, நீளொளியாகிய நிறுத்தா போற்றி, சந்தனச் சாந்தின் சுந்தர போற்றி, சிந்தனைக்கரிய சிவமே போற்றி, மந்தர மாமலை மேயாய் போற்றி, எந்தமையுய்யக் கொள்வாய் போற்றி, புலிமுலை புல்வாய்க் கருளினை போற்றி, அலைகடல் மீமிசை நடந்தாய் போற்றி, கருங்குருவிக்கன்று அருளினை போற்றி, இரும்புலன்புலரை சைந்தனை போற்றி. ம் இதுல வந்தது இப்ப 211. 211. இரும்பலன் புரண சிந்தனைக்கரிய சிவமே போற்றி, மந்திர மாமல். அடுத்ததை படியுங்க. அடியுறப்பயின்ற பாவக போற்றி, அடியொடு நடு ஆனாய் போற்றி, நரகொடு சுவர்க்கம் நாள் நிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி, ஒளிவர நிறைந்த ஒருவ போற்றி, செழுமலச் சிவபுரத்து அரசே போற்றி. இதுலதான் இந்த நரகொடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியற் கருணை போற்றி. சுவர்க்கம் நரகம் மற்ற உலகங்கள் இல்லாமல் பரகதி கொடுத்தவர் பாண்டியனு கண்டு வருது. அப்படியே தொடர்ந்து படியுங்க. அடுத்தது தொழுவார்மையல் துணிப்பாய் போற்றி, பிழைப்பு வாய்ப்பொன்றறியா நாயேன் குழைத்த சொல் மாலை கொண்டருள் போற்றி, புறம்பலமெரித்த புராணா போற்றி, பரம் பரம் சோதி பரனே போற்றி, போற்றி போற்றி புயங்கப் பெருமான் போற்றி, போற்றி புராண காரண போற்றி, போற்றி சய சய போற்றி, போற்றி சய சய போற்றி என்ற ஒரு போட்டி தான் வருகிறது அதுல. இன்றைக்கு ஆடி அமாவாசைக்கு இது படிச்சிருக்கு. இது எங்களோட முன்னோர்களுக்கு இந்த புண்ணிய பலன் போய் சேரும். மற்றது ஆடி அமாவாசை எங்களுக்கு புண்ணிய கால ஜபங்கள் வழிபாடுகள் செய்யறதுக்கு கதையும் செய்து கொண்டு இந்த நாளை கொண்டு போவோம். வான்முகில் வளாது பெய்க மணிவளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி மெல்க மேன்மகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா, அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா, அரகர நம பார்வதி பதையே. மகாதேவா, என்னாருடைய சிவனே போற்றி, ஆண்டவர்க்கு இறைவா போற்றி, சிற்றபேசா சிதம்பரம், சிவசிதம்பரம், திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றி. நல்லது. நன்றி. நாளைக்கு வெள்ளன எனக்கு வர முடியாம இருக்கு. எங்கட மெடிக்கல் இந்த செஷன் இருக்குது நாளைக்கு. தமிழ்வாணன் அவருக்கும் தெரியும் அது. நாளைக்கு காலையில நாளைக்கு என்ன செய்யறாங்க, நாங்க தேவாரம் படிக்கிறாங்க. நீங்க காலையில அதை செய்யுங்க. என்ன எல்லாரும் படிச்சு கொண்டு போங்க. சனிக்கிழமை இரவுக்கு எங்களுக்கு சற்சங்கம் இருக்குமோ. நன்றி. நன்றி. சுபா. சனிக்கிழமையில நேர சந்திக்கலாம். வர்றாக்கள் நேர வர்றாக்கள் அங்க வரலாம். நல்லது.